ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலில் பக்தர்களுக்கு வழங்கப்படும் லட்டு பிரசாத விற்பனையில் 3,40,00,000 ரூபாய் முறைகேடு செய்யப்பட்டிருப்பது அம்பலமாகி உள்ளது. இந்த விவகாரத்தில் பேஷ்கார் உட்பட 6 பணியாளர்களை பணியிடை நீக்கம் செய்து கோவில் நிர்வாகம் அதிரடியாக நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. கடந்த 2023-2024 நிதியாண்டு முதல் பக்தர்களுக்கு தினமும் இலவச லட்டு வழங்கும் திட்டம் நடைமுறையில் உள்ளது. இதை பயன்படுத்தி பக்தர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய லட்டுகளின் எண்ணிக்கையை கணக்கில் குறைத்து காட்டி அவற்றை விற்பனை கவுண்டர்களில் ரகசியமாக விற்று அதிகாரிகள் பணம் பார்த்துள்ளனர். விசாரணையில் அதிகாரப்பூர்வ மூலப்பொருட்கள் தவிர்த்து வெளியில் இருந்து தனியாக பொருட்களை வாங்கி முறைகேடாக லட்டுகளை தயாரித்து விற்றது தெரிய வந்துள்ளது. 2023 முதல் 2026 பிப்ரவரி வரை சுமார் 20,71,000 லட்டுகள் இவ்வாறு முறைகேடாக விற்பனை செய்யப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. இதன் மொத்த மதிப்பு 3,40,65,000 ரூபாய் என கணக்கிடப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதம் கோவில் இணை ஆணையர் செல்லதுரை மேற்கொண்ட திடீர் ஆய்வில் இந்த குளறுபடிகள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளன. தொடர் விசாரணையை அடுத்து மோசடியில் நேரடி தொடர்புடைய பேஷ்கார் எனப்படும் இளநிலை உதவியாளர் பஞ்சமூர்த்தி, இளநிலை உதவியாளர் அம்பிகா, டிக்கெட் விற்பனையாளர் செல்வி, பணிப்பெண் சிவனேஸ்வரி, தூர்வை பணியாளர் விக்ரம் ஆகிய 6 பேரை கோவில் இணை ஆணையர் செல்லதுரை சஸ்பெண்ட் செய்துள்ளார். காசிக்கு நிகராக கருதப்படும் ராமேஸ்வரம் கோவிலில் பக்தர்களின் நம்பிக்கையை பயன்படுத்தி கோடிக்கணக்கில் மோசடி நடந்திருப்பது தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.